வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சர்ச்சைக்குரிய நீட் பிரச்சினை மற்றும் பாஜகவுடனான அதிமுக கூட்டணி குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் திங்கள்கிழமை தமிழக சட்டமன்றத்தில் காரசாரமான வாக்குவாதம் வெடித்தது. பாஜகவுடனான தனது கூட்டணியை தொடர்வதற்கு முன்னிபந்தனையாக நீட் ஒழிப்பை அறிவிக்குமாறு ஸ்டாலின் பழனிசாமிக்கு சவால் விடுத்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக 2021 தேர்தலில் நீட்டை ஒழிப்பதாக உறுதியளித்து அதை செய்யத் தவறியதன் மூலம் திமுக வாக்காளர்களை ஏமாற்றியதாக பழனிசாமி குற்றம் சாட்டினார். சுகாதாரத்துறைக்கான மானியங்கள் குறித்த விவாதத்தின் போது போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அதிமுக ஆட்சிக் காலத்தில் நீட் மீதான கட்சியின் துரோகத்திற்கு ஈடாக தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை மத்திய அரசு வெகுமதி அளித்ததாக கூறியபோது விவாதம் தீவிரமடைந்தது. இந்த கருத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்து கடுமையான ஆட்சேபனைகளை தூண்டியது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தின் போது நீட் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று பழனிசாமி வலியுறுத்தினார். அதில் திமுகவும் அடங்கும். முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி அல்லது ஜெயலலிதா காலத்தில் நீட் அமல்படுத்தப்படவில்லை என்றும் அது பழனிசாமி தலைமையில்தான் நடைமுறைக்கு வந்தது என்றும் சிவசங்கர் பதிலளித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவரின் மனைவி உச்ச நீதிமன்றத்தில் நீட் தேர்வுக்கு ஆதரவாக வாதிட்டதாகவும் இதுவே தற்போதைய நிலைமைக்கு வழிவகுத்ததாகவும் கூறி பழனிசாமி பதிலடி கொடுத்தார். பாஜகவுடன் அதிமுக தொடர்ந்து கூட்டணி வைத்திருப்பதற்கான நிபந்தனையாக நீட் தேர்வை ரத்து செய்ய கோரும் தைரியம் தனக்கு இருக்கிறதா என்று கேட்டு மீண்டும் பழனிசாமி மீது அழுத்தம் கொடுக்க ஸ்டாலின் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டார். நீட் தேர்வு அமலில் இருப்பதற்கான காரணம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை யாராவது எதிர்க்க முடியுமா என்று பழனிசாமி நேரடி பதிலை தவிர்த்தார். ஸ்டாலின் பழனிசாமியின் தெளிவான நிலைப்பாட்டை வலியுறுத்தியதோடு மத்தியில் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கும் என்பதை மீண்டும் வலியுறுத்தியதால் மோதல் தொடர்ந்தது. முந்தைய எதிர்ப்பையும் மீறி திமுக காங்கிரசுடன் கூட்டணி அமைத்ததற்காக பழனிசாமி விமர்சித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தனது கட்சியின் பாஜக கூட்டணியை மூலோபாயமாக பாதுகாத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வரின் கருத்துக்கள் அதிமுக பாஜக கூட்டணி குறித்த பதட்டத்தை வெளிப்படுத்துவதாக கூறினார். மேலும் திமுகவே பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த கடந்த கால நிகழ்வுகளை மேற்கோள் காட்டினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.